இப்போ நான் சொல்லி கொடுத்த ஏபிசி எல்லாம் பார்க்காம அங்க எழுது. என்ன இது? ஏ பி எழுது. இது பி. ஆமா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? இங்க பார், இத பார்த்து எழுது. குட். நெக்ஸ்ட். என்னது? சி. டி எழுது. டி. உங்க ஊர்ல இதா டியா? நீ நிஜமாவே தப்பு பண்றியா இல்ல வேணும்னு குறும்பு பண்றியா? குறும்பா? குறும்புன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பாரு, இப்போ நீ ஒழுங்கா எழுதல என்ன நிச்சயமா அடிப்பேன். என்னனே சும்மா அடிப்பேன் கிடிப்பேன்ற? எனக்கு ஏபிசி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இப்போ நீ எழுத போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. என்ன? என்னையா ஏபிசி எல்லாமே நீ வாசி. இந்த பாடம் அந்த பாடம் சொல்லையா ஏனையா ஏபி
ஏபிசி எல்லாமே நீ வாசி. வள்ளி வள்ளி அழாதம்மா. ஐயா தானே அடிச்சாரு. அவர் குணமே அப்படிதான். அவருக்கு எப்ப கோபம் வரும்னு எனக்கே தெரியாது. போக எல்லாம் சரியாயிடும். அடி வாங்கி வாங்கி உனக்கு பழக்கம் ஆயிடும். என்ன பயந்துட்டீங்களா? அவர் அடிச்சது எனக்கு சந்தோஷம்தான். புருஷன் அடிச்சா பொண்டாட்டி அழுவாளா? அப்படியே நினைச்சுக்கிறேன். முடிவே பண்ணிட்டியா? ராமனே விஸ்கி. இந்தாங்க ஜூஸ். உன்கிட்டயா ஜூஸ் கொண்டு வர சொன்ன? விஸ்கியை கொண்டு வர சொல்லு. அந்த நினைப்பு வரும்போது இந்த தக்காளி ஜூஸ் குடிங்க, உடம்புக்கு நல்லது. எனக்கு உத்தர போட நீ யார்? அதிக பிரசங்கி. ராமனே விஸ்கி. அடிங்களே. எங்கேயோ கிடந்த எனக்கு நாகரிகம் கத்து கொடுத்து, படிப்பு சொல்லி கொடுத்து, பேச்சும் பண்பாடும் கத்து கொடுத்து என்ன ஒரு ஆளைக்கு விட்டீங்க. அதுக்கு பிரதி உபகாரமா நான் என்ன செய்ய போறேன்? இந்த மோசமான குடிப்பழக்கத்தில இருந்து உங்களை மாத்தினங்கிற ஒரு சின்ன பெருமையாவது எனக்கு தர மாட்டீங்களா? சரி, உனக்காக இல்லைன்னாலும் உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் என் குடிப்பழக்கத்தை குறைச்சுக்கிறேன். நானும் இத்தனை வருஷத்துல எத்தனை முறை இவர்கிட்ட குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிருப்பேன். கேட்டாரா இவரு? சொல்றவங்க சொன்னாதான் எதுவுமே நடக்குது. திவான், நான் சொன்னபடி வள்ளியை எல்லா விதத்திலையும் ராதாவா மாத்திட்டேன். இங்கிலீஷ் எப்படி பேசுற? ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் டிக்கெட் வாங்கணும். உன் திறமையில நம்பிக்கை வச்சுதான் இவ்வளவு பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். கண்ணன், நான் உங்ககிட்ட இந்த ஆல்பத்துல உள்ள படங்களை காட்டி விவரங்களை சொன்ன மாதிரி நீ ராதா கிட்ட காட்டி விவரங்களை சொல்லி ஜமீனை கூட்டு. எல்லாத்துலயும் முக்கியமானது இதுதான், ஜாக்கிரதை. நான் எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருப்பேன். நீங்க பணம், பங்கு, ஜாக்கிரதை. என்னப்பா எப்ப பார்த்தாலும் பணம் பணம் அதுலயே குறியா இருக்கிறேன். திவான், இது கலியுகம் இல்ல, பண யுகம். இந்த காலத்துல பணத்துக்கு கூட பணம் வேணும். பணம் இல்லைன்னா பணம் கூட நாரி போயிடும். இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க மட்டும் எதுல குறியா இருக்கீங்க? சாரு, பீர் அடிங்க. இதுல இருக்கிற போட்டோகளை கவனமா பாரு. சோமநாதபுர ஜமீன்தார் ரத்னகுமார், அவருடைய மனைவி மல்லிகா தேவி, அவங்களுடைய மக ராதா, ராதாவோட பாட்டி ராணி ராஜலட்சுமி தேவி, திவான் ராஜலிங்கம், அவருடைய மக பிரதாப். இது ஜோஷியர், வக்கீல், டாக்டர். இதெல்லாம் என்கிட்டயே சொல்றீங்க? காரணம் இருக்கு. இது நான் உனக்கு கத்துக் கொடுக்கிற கடைசி பாடம், ரொம்ப முக்கியமான பாடம். இதுல நீ ஜெயிச்சுட்ட உனக்கு எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இல்ல நீ ஜெயிலுக்கு போகணும். அதையே சொல்லி ஏன் பயமுறுத்துறீங்க? விஷயத்தை சொல்லுங்க. 12 வருஷங்களுக்கு முன்னால ஜமீன்தாரும் அவருடைய மனைவியும் குழந்தை ராதாவோட பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பரம்பரை விரோதி முத்துக்கருப்பன் தன் ஆட்களோட வழிமறைச்சான். ஆத்துல விழுந்த ராதா செத்தாளா பொழைச்சாளான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ராணி ராஜலட்சுமி தேவி மட்டும் தம் பேத்தி சாகல, என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கைய நாம இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தணும். அதிர்ச்சியா இருக்கா? ஆத்துல விழுந்து தப்பி பொழைச்ச எளிய ராணி ராதா நீதான். 6 வயசுல நடந்த விஷயம் எல்லாம் இப்ப உனக்கு ஞாபகம் வந்ததா அவங்க கிட்ட சொல்லணும். இதான் என்னுடைய திட்டம். இல்ல, என்னால இது முடியாது. உங்க மோசடிக்கு நான் உடனே இருக்க மாட்டேன்.
ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தி அடக்கலமும் ஆதரவு கொடுத்த எனக்கு நீ காட்டுற நன்றி இதான? கண்ணன், நீங்க என் மேல காட்டின அன்பு, பரிவு, பாசம் இதையெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. அதுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். ஆனா நீங்க காட்டின அன்பு என்ன பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க போட்ட திட்டம்னு தெரிஞ்ச உடனேயே என் தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. நான் பணத்தை நேசிக்கல, உங்க அன்பை நேசிக்கிறேன். நேசிக்கிறியா? புல்ஷிட். அன்பு, காதல், நேசம் எல்லாமே போய் பணம் ஒண்ணுதான் நிஜம். பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம். இத பார், உங்க அப்பா உன்னை காசுக்காக தாசியாக்க நினைச்சா, நான் உன்னை சொத்துக்காக ராணியாக்க நினைக்கிறேன். Please. No. இந்த ரெண்டு வழியில எது சிறந்த வழி நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் சொன்னபடி இங்க எடுக்கல, இப்பவே நீ வெளியே போகலாம். 1 minute. இங்கிருந்து போனா நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ராதா, ராதா, கொஞ்சம் நில்லுமா. எங்கம்மா போற? எங்கேயோ போறேன். இந்த உலகத்துல உன்னால தனியா வாழ முடியுமா? இங்க வரதுக்கு முன்னால உனக்கு எவ்வளவு ஆபத்து வந்தது? அதுக்காக போய் சொல்லி ஒரு பெரிய ஜமீனை ஏமாத்துறதா? உங்க முதலாளியே தெய்வத்துக்கு சமமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பணத்துக்காக அவர் என்ன வேணும்னாலும் செய்வாருன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல தம்பி எவ்வளவோ நல்லவராத்தமா இருந்தார். எல்லாருக்கும் உதவியெல்லாம் செஞ்சார். அவருக்கு சுந்தரம்னு ஒரு நண்பர் இருந்தான். அவன் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ சுந்தர், எப்படி இருக்க? பாக்கண்ணா வா. சுந்தர், எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் வேணும். பணமா? அதான் ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல நடந்துகிட்டு இருக்கு. நஷ்டமா? என்னடா சொல்ற? உங்ககிட்ட சொல்லாமலே சமாளிச்சலாம் நினைச்சேன், முடியல. என்னடா இது? என் கிட்ட இருந்த மொத்த பணம் எல்லாம் போட்டு இந்த கடையை ஆரம்பிச்சேன். ஒரு பைசா கூட போடாத உன்னை ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். நானும் தினம் பார்த்துட்டு இருக்கேன், வியாபாரம் ஓஹோ நடந்துட்டு இருக்கு. இப்போ நஷ்டம் சொல்றியே? வேணும்னா கணக்கணி செக் பண்ணிக்க. அட பாவி, நீ ஒரு மனுஷனா? பீச் ஓரத்துல 4 லட்சத்துக்கு வீடு வாங்கிருக்கியே, அது பணம் ஏது? அது என் மாமியார் கொடுத்த பணம். என் மேல சந்தேகம் இருந்தா இப்பவே நான் வெளியே போறேன். நீயே கடையை கவனிச்சுக்க. வந்த லாபத்தை எல்லாம் நீயே சாப்பிட்டு இப்ப நஷ்டக்கணக்கு எழுதி வச்சிருக்கியா? டேய், இந்த கடையை நீயே வச்சுக்கோ. என்னால எங்க போனாலும் படிச்சுக்க முடியும். ஆனா ஒண்ணு சொல்ற, நீ உருப்படவே மாட்ட. உயிருக்கு உயிரா பழகின சுந்தரம் இப்படி ஏமாத்தினதுல தம்பிக்கு ரொம்ப வருத்தம். ஒரு மன ஆறுதலுக்காக தன் காதலி உஷாவை தேடி போனாரு. கண்ணன், ஏன் இவ்வளவு லேட்டு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மனசு சரியில்லை. நம்ம கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கிட்டா மனசு சரியாயிடும். எப்ப வச்சுக்கலாம்? எப்போனா வச்சுக்கலாம். நம்ம கல்யாணத்தை எப்படி நடத்துறது, எங்க நடத்துறது, அதுல என்ன நிகழ்ச்சிகள் வைக்கணும்னு நான் பெரிய திட்டமே போட்டிருக்கேன். சும்மா வளவளன்னு பேசாத. சொல்றது கேளுங்க கண்ணன். பாப்பால அல்ல, ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் பாத்திருக்கேன். அப்புறம் புடவையில நம்ம திடீர்னு வாங்கினா நல்லதா கிடைக்காது. முதல்ல டிசைன் பண்ணி ஸ்பெஷலா நெய்ய சொல்லலாம். அப்புறம் பேசக்கூடாது, பேசக்கூடாது, வெறும் பேச்சில் சுகம் ஏதும் இல்லை, வேகம் இல்லை, லீலைகள் காண்போமே. ஆசை கூடாது, மணமாலை தந்து சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே. ஆசை கூடாது.
பார்க்கும் பார்வை நீ, என் வாழும் நீ, என் கவிதை நீ, பாடும் ராகம் நீ, என் நாதம் நீ, என் உயிரும் நீ. சொந்தம் காக்கும் தெய்வம் நீ, ஆளியாடும் மேனி எங்கும் கொஞ்சம் செல்வம் நீ. கிளையோடு கனியாட தடை போட்டால் நியாயமா? உன்னாலே பசி தூக்கம் இல்லை, எப்போதும் நெஞ்சுக்குள் தொல்லை, இனிமேல் ஏன் இந்த எல்லை? ஆசை கூடாது மணமாலை தந்து, சொந்தம் கொண்டு பஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே. பேசக்கூடாது காலை பனியும் நீ, கண்மணியும் நீ, என் கனவும் நீ, மாலை மயக்கம் நீ, பொன்மலரும் நீ, என் நினைவும் நீ. ஊஞ்சலாடும் சரவம் உண்டு, உரிமை தர வேண்டும். நூலில் ஆடும் இடையும் உண்டு, நாளும் வர வேண்டும். பலகாலம் உனக்காக மனம் ஏங்கி வாடுதே, வருகின்ற தை மாதம் சொந்தம், அணிகின்ற மணிமாலை பந்தம், இரவோடும் பகலோடும் இன்பம். ஆசை கூடாது மணமாலை தந்து, சொந்தம் கொண்டு பஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே. பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம், ஏதும் இல்லை வேகம் இல்லை, லீலைகள் காண்போமே. லா, 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 லா. தம்பி உஷாவை உயிருக்கு உயிரா தான் காதலிச்சாரு. ஆனா அவ உஷா, உஷா, நான் கூப்பிடுறது நீ கவனிக்காம போயிட்டே இருக்கேன். இப்பதான் நீ முந்தி மாதிரி இல்ல. நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? உஷா, என்னை இப்படி வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்களா புரிஞ்சுக்குவீங்கன்னு எதிர்பார்த்தேன். மிஸ்டர் கண்ணன், நீங்க ஒரு பெரிய முதலாளின்னு நினைச்சுதா காதலிச்சேன். இப்போ உங்க நிலைமை எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா நீ என்ன நேசிக்கல, என் பணத்தை தான் நேசிச்ச இல்ல? உங்களை நேசிச்சது உண்மைதான். ஆனா பணம் இல்லாத உங்களை கட்டிக்கிட்டு வறுமையில வாட என்னால முடியாது. சி மிஸ்டர் கண்ணன், தயவு செஞ்சு இனிமே என்ன சந்திக்க முயற்சி பண்ணாதீங்க. அன்பு, காதல், நட்பு, பாசம், நேசம் எல்லாமே மோசம். பணம் 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 தான் முக்கியம். இந்த உலகத்துல பணம் மட்டும் இருந்தா எது வேணும்னாலும் விலைக்கு வாங்கலாம். எஸ், அன்னியில இருந்துதான் தம்பி பணம் பணம்னு பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருந்துட்டார். நீ வந்த பிறகுதாம்மா அவர் போக்குல ஒரு மாறுதல் தெரியும். உன் மேல அவருக்கு அன்பு வந்திருக்குதுமா. இல்ல, என் மேல அவருக்கு உண்மையான அன்பே இல்ல. உன் மேல அன்பு இல்லைன்னா நீ சொன்னதை கேட்டு அவர் குடிப்பழக்கத்தை விட்டுருப்பாரா? என் பேச்ச கொஞ்சம் கேளுமா. தம்பி சொல்றபடி எல்லாம் நடி. சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் அவர் மனசை மாத்த முயற்சி பண்ணு. நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒன்னா சேருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப நீ வெளியில போயிட்டியானா அவர் தன் திட்டம் தோல்வி அடைஞ்சதுங்கிற வெறுப்புல குடிச்சு குடிச்சே செத்துருவார். அப்புறம் உன் இஷ்டம். சரி சரி ராமண்ணே, அவருடைய அன்பு என்னைக்காவது எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில அவர் சொல்றபடி நடிக்க சம்மதிக்கிறேன். அப்ப வாமா, வா.
இதுதான் ஜமீனோட மாளிகை. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஜாக்கிரதை. நான் முதல்ல போய் ராணி அம்மாவை பார்த்துட்டு வரேன். வாங்க. நீங்க தானே லெட்டர் எழுதின கண்ணன்? ஆமா. இவங்க ஜமீன்தாரணி ராஜலட்சுமி அம்மையா. வணக்கம். முக்கியமான விஷயமா என்ன பார்க்கணும்னு எழுதிருந்தீங்களாமே, திவான் சொன்னார். என்ன விஷயம்? காணாம போன உங்க பேத்தி ராதா உயிரோட இருக்கா. எங்க? வெளியே இருக்கா. அம்மா, அவசரப்படாதீங்க. மிஸ்டர் கண்ணன், நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கிற அந்த பொண்ணு இவங்க பேத்திங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க யாரு? உங்களுக்கு அந்த பொண்ணு எப்படி கிடைச்சது? திவான் சார், சுமார் 12 வருஷங்களுக்கு முன்னால காவேரி ஆத்திலே மயங்கிற நிலைமையில ஒரு பொண்ணு மிதந்து வந்தது. அதை பார்த்து எங்க அப்பா தூக்கிட்டு வந்து பழக்க வச்சாரு. ஏதோ அதிர்ச்சியால அந்த பொண்ணுக்கு தான் யாரு என்னங்கிறது மறந்து போச்சு. யாரு என்ன கேட்டாலும் எதுவுமே தெரியாம முழிக்கும். அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாத நிலையில தானே வளர்க்கதான் முடிவு பண்ணாங்க. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன், வேற பெண் குழந்தைகளே கிடையாது. அதனால அந்த பொண்ணை ரொம்ப ஆசையா பாசமா வளர்த்தாரு, படிக்க வச்சாரு. அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி. போன வருஷம் தான் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஒரு மாசத்துக்கு முன்னால சுமதி. சுமதியா? அதாவது உங்க பேத்தி ராதாவுக்கு நாங்க வச்ச பேரு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட குற்றாலத்துக்கு போயிருந்தாங்க. அங்க அருவியில குளிக்கும் போது கால் தவறி தலையில அடிபட்டுடுச்சு. நல்ல வேளை உயிருக்கு ஒன்றும் ஆபத்தாகல. அந்த அதிர்ச்சியில அவளுக்கு பழைய நினைவெல்லாம் திரும்பிடுச்சு. தன் பேர் ராதா, அப்பா பேர் ரத்னகுமார், அம்மா மல்லிகா, தன் பாட்டி பேர் ராஜலட்சுமி தேவின்னு சொல்லி தன் ஜமீன் பத்தி விவரங்கள்லாம் சொல்லிச்சு. நானும் நடந்த விஷயம் எல்லாம் விசாரிச்சேன். ராதா உங்க பேத்தியே தெரிஞ்சது. உங்ககிட்ட ஒப்படைக்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க சொல்றத உண்மை நம்புறதுக்கு என்ன ஆதாரம்? திவான் சார், நானும் நல்ல பரம்பரையில நல்ல அந்தஸ்துல பிறந்து வளர்ந்தவன் தான். இந்த ஜமீன்ல பிறந்த பொண்ணை இங்கேயே சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட, கடமை உணர்ச்சியோட அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்க சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லாம என் மேலேயே சந்தேகப்படுறீங்க. உங்களுக்கு நம்பிக்கையில விடுங்க, நாங்க வளர்த்த பொண்ணை நானே அழைச்சிட்டு போறேன். வர ராணியா. தம்பி, கோபப்படாதீங்க. இது ஒரு பெரிய ஜமீன், பல கோடி சொத்துக்கள் உள்ளது. இதுக்கெல்லாம் உரிமை உள்ளவர் ராதா. இந்த ஜமீன் விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இதை வச்சுக்கிட்டு யாராவது ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து எங்களை ஏமாத்திட கூடாதுன்னு தான் திவான் உங்களை கேட்கிறார். தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தாலும் ராதா என் பேத்தி தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சில சோதனைகள் நடத்த வேண்டியிருக்கும். ராணியம்மா, ராதா உங்க பேத்தியும் தெரிஞ்ச உடனே எங்க அழைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அந்த பொண்ணு தர்பாரை கூட்டிட்டு வாங்க. திவான், நம்ம வக்கீல், டாக்டர், ஜோஷர், ராதாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார், அவளை வளர்த்த ஆயா, அவளோட ஓடி விளையாடின பிரதாப், இவங்க எல்லாரையும் வர சொல்லுங்க. ராணியம்மா, இந்த பையன் பேச்ச நம்பி எல்லாரையும் சந்தேகப்பட்டா எப்படி? பாப்போம். பாப்போம்.